புதுக்கோட்டை விராலிமலை முருகன் கோயிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி தேசிய கொடியுடன் கோயில் ராஜகோபுரத்தில் ஏறி போராட்டம் நடத்தியவர் தவறி கீழே விழுந்து பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சுந்தர், வணக்கம். என்ன நடந்ததுன்னு விவரிங்க சுந்தர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மலைமேல் முருகன் கோவில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் இது அறுபடை வீடுகளுக்கு இணையாகவும் கருதப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த மலை அடிவாரத்தை சுற்றி பல ஆக்கிரமிப்புகள் இருப்பதாக அந்த பகுதி, அதாவது கொடும்பாளூர் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலராக செயல்பட்டு வரும் ஆறுமுகம் என்பவர் பல ஆண்டு காலமாக வந்து மாவட்ட உள்ளூர் அதிகாரிகள் முதல் மாவட்ட நிர்வாகம் வரை அனைவருக்கும் வந்து மனு கொடுத்துள்ளார். ஆனால் அறநிலையத்துறை அதிகாரிகளும் இது குறித்து கண்டுகொள்ளாமல் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் இருந்துள்ளார். கடந்த ஆண்டு இதே விராலிமலை முருகன் கோவில் தான் அவர் மலைமேல் கோபுரத்தின் மீது ஏறி போராட்டம் நடத்திய போது அப்போது அதிகாரிகள் வந்து அவரிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்று உறுதி கூறிய தொடர்ந்து அவர் வந்து பாதுகாப்பாக கீழே இறக்கப்பட்டார். ஆனால் ஓராண்டு காலமாகியும் இதுநாள் வரை அவர்கள் நடவடிக்கை எடுக்குவதால் அதிருப்தி அடைந்த ஆறுமுகம் இன்று சுதந்திர தினமான இன்று அதாவது விராலிமலை முருகன் கோவில் கோபுரத்தின் மீது ஏறி தேசிய கொடியுடன் அங்கு வந்து போராட்டம் நடத்தி வந்தார். உடனடியாக அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். உடனடியாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும், இனி வந்து தாமதம் இருக்காது என்று கூறி அவர்களை வந்து பாதுகாப்பாக கீழே இறங்கி வருமாறு அவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் போது அவரும் சமரசம் செய்து கீழே இறங்கி வர முயற்சித்த போது தவறி கோபுரத்திலிருந்து கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். தற்போது அவர் ஒரு உடல் வந்து விராலிமலை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியிலிருந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுந்தர்.